குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. என்னுடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 இறை வார்த்தை 4. துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் துயருற்று இருந்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சில துயரமான சம்பவங்கள் வரக்கூடிய வேளையிலே அதிகமாய் ஆண்டவரை தேடுவோம், அதிகமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, கவலை என்ற காயத்தை ஆண்டவர் எடுத்து மாற்றுவாராம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருண்டு போன சூழ்நிலையாய் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஒளிமிக்க ஒரு வாழ்க்கையாய் மாற்றப் போகின்றார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுடைய மன காயத்தை எடுத்து மாற்றப் போகின்றார். கவலை என்ற காயத்தை முழுவதுமாய் அப்புறப்படுத்த போகின்றார். உங்களுக்கு தேவை கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும்படியாக, விசுவாசம் அதிகமாகும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த மழை பொழிவானது அநேகவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று நினைக்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் மத்தேயு நற்செய்தியில் உள்ள 5, 6, 7
அதிகாரங்களை எடுத்து நீங்கள் வாசியுங்கள். அந்த அதிகாரங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் இந்த வசனங்களை வாசித்து மகானாக மாறியவர்கள் அநேக பேர் உண்டு. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ கவலையோடு என்னை தேடி வந்திருக்கின்றாயோ? வருத்தத்தோடு நீ சோர்ந்து போய் என்னை தேடி வந்திருக்கின்றாயோ? எல்லாம் போய்விட்டதே, எனக்கு யார் இருக்கின்றார்? என்னுடைய உள்மன காயத்தை யார் ஆற்றுவா என்று சொல்லி நீங்கள் மிகவும் சோர்ந்து போய் இந்த நேரத்தில் இருக்கின்றீர்களோ? துயருற்று போய் இருக்கிறீர்களோ? நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் வாசித்து பாருங்கள். திருப்பாடல் 51 அதிகாரம் 17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உடைந்த உருமாற்றமான உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். உங்களுடைய உள்ளம் ஒருவேளை உடைந்து போய் இருக்கலாம். உங்களுடைய உள்ளம் யாரும் சேர்த்து வைக்க முடியாதபடி ஒரு கல்லை வைத்து அமுக்குவது போல இருக்கலாம், வலியோடு இருக்கலாம். உங்களுடைய கவலை என்கின்ற காயத்தை ஆண்டவர் எடுத்து மாற்ற போகின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திற்கு வர வேண்டும். உங்களுடைய கவலைகளை நீங்கள் முழுமையாய் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய உள் உணர்வுகளை கூட அறிந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பாதி கவலைகளை ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு பாதியை நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதே போல் பாதி பாவத்தை மட்டும் அறிக்கையிட்டு விட்டு பாதி பாவத்தை அறிக்கையிடாமல் இருக்கக்கூடாது. முதலில் ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் கடந்து வரக்கூடிய வேளையிலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முழுவதுமாய் பாவ அறிக்கையிட்டு நீங்கள் மன்றாட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களினால் நீங்கள் குணமடைந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து உங்களுடைய நோய்கள், பலவீனங்கள், காயங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பவர்கள் தந்தை கடவுளை பார்க்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் மீது மனத்தாக்கம் கொண்டு விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் கடந்து வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, உங்களுடைய கவலைகளை எடுத்து மாற்ற வேண்டும் என்று மன்றாடக்கூடிய வேளையிலே ஒரு காலமும் ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை எடுத்து மாற்ற முடியாது. ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக தீமை செய்திருக்கலாம், மற்றவருடைய வாழ்க்கையை நீங்கள் விளையாடி இருக்கலாம், மற்றவருடைய வாழ்க்கையை நீங்கள் குலைத்திருக்கலாம், மற்றவருடைய குடும்பத்தை கெடுத்திருக்கலாம். அப்படி ஏதாவது பாவங்களை செய்திருந்தால் முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மன்றாடி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த சகோதரனையோ சகோதரியோ தேடி சென்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் செய்த அந்த செயல்களை அவரிடம் அறிக்கையிட்டு நீங்கள் மன்றாட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் மன்னித்தால் அந்த நிமிடமே நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த சகோதரியோ சகோதரனோ உங்களை மன்னிக்காமல் விட்டுவிட்டார் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆண்டவரை தேடி வந்து நீங்கள் ஆண்டவரிடம் அதை சொல்லி நீங்கள் அந்த சகோதரனுக்காய் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் இருக்கின்றன. என்னுடைய குருப்பட்டத்திற்கு முன்பாக என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை தேடி சென்று நான் போய் அவர்களுக்கு அழைப்பிதழை கொடுத்தேன். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரிடம் கேட்டேன், ஒருவேளை என்னுடைய தகப்பனார் ஏதாவது உங்கள் குடும்பத்திற்கு எதிராய் பாவம் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவருடைய கால்களை கூட தொட்டு மன்னிப்பு கேட்டேன். சில பேர் மன்னித்தார்கள், சில பேர் மன்னிக்கவில்லை. எனக்கு தெரியாது, 2 வயதிலே என்னுடைய தகப்பனை இழந்தவன். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவரிடம் போய் பேசக்கூடிய வேளையிலே, நாம் மனமிட்டு பேசி நம்முடைய செயல்களை அறிக்கையிடக்கூடிய வேளையிலே ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பனார் என்ன பிரச்சனைகள் இருந்தார்கள் என்று தெரியாது.
முடியாது. அந்த நேரத்தில் நாம் போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார். என் மகனே, என் மகளே, நீ என்னை போல் செயலாற்றுகின்றாயே, மற்றவர்கள் மீது பரிவு கொண்டு இருக்கின்றாயே என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய சார்பாக நின்று செயலாற்றுவார். உங்களை உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தில் தான் கவலை என்கின்ற காயம் முழுமையாய் உங்களை விட்டு மாறும். தேவையில்லாமல் நாம் படக்கூடிய காயங்கள் உண்டு, அதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருற்றிருப்பீர்கள், ஆனால் உங்கள் உள்ளம் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகின்றார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் துயருற்ற வேளைகளில் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு எதிரியாய் இருப்பவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். எனக்கு அப்போவே தெரியும் இவளை பற்றி, இவனை பற்றி, இவள் இப்படிதான் இருப்பாள் என்று சொல்லி உங்களை எள்ளி நகையாடி இருக்கலாமே. மற்றவர்கள் இந்த நாளில் ஆண்டவர் அதை எடுத்து மாற்றப் போகின்றார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தின் அருகில் வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். உங்களுடைய கவலை என்ற காயம் உங்களை விட்டு மாறும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அழுது அழுது தளர்ந்து போயிருக்கலாம், எலும்புகள் வலுவிழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உனக்கு துணையாய் இருக்கின்றேன் என் மகளே, நான் உனக்கு துணையாய் இருக்கின்றேன் என் மகளே, நீ வா. உன்னுடைய ஏக்கங்களையும் உன்னுடைய தோல்விகளையும் உன்னுடைய கண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். உனக்கு எதிராக எவனும் செயல்பட முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை தேடி வர நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களாம், உற்சாகத்தோடு இருக்கிறீர்களாம்? பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி முழுமையாய் பாவத்தை அறிக்கை செய்ய உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களாம்? அப்படி இருந்தால் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை சந்திப்பார். உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை சந்திப்பார். பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர சித்தமாய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியது இருக்கின்றது. அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை சந்திக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் பேரு வகை கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை தேடி வரக்கூடிய வேளையிலே நீங்கள் பேரு வகை கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை தொடக்கூடிய வேளையிலே, உங்களுடைய நோய்கள் மாறக்கூடிய வேளையிலே, உங்களுடைய உள்மன காயங்கள் ஆறக்கூடிய வேளையிலே, உங்களுடைய கவலை என்ற கலக்கம் மாறக்கூடிய வேளையிலே நீங்கள் பேரு வகை கொள்வீர்கள். அதற்காகத்தானே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அதற்காகத்தானே ஆண்டவர் உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார், சிலுவையை சுமந்து தீர்த்தார், சிலுவையில் அறையப்பட்டார், கடைசி வரை இருந்த ஒரு சொட்டு இரத்தம் வரை உங்களுக்காக சிந்தி உங்களை மீட்டிருக்கிறாரே. அவர் உங்களை சும்மா விட்டு விடுவாராம்? என்னுடைய பிள்ளை அழிந்து போக வேண்டும் என்று விட்டு விடுவாராம்? மனம் மாறுங்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் வாருங்கள். ஆண்டவர் எல்லாவித காயத்தையும் கவலையும் எடுத்து மாற்றப் போகின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம்? ஆண்டவரே, என்னுடைய கவலை என்ற காயம் எத்தை எடுத்து மாற்றும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களாம்? இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்களை சந்தித்து மன காயத்தை எடுத்து மாற்றுவார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகின்றீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களை அதிகாலையில் சந்திக்கின்றீர். உம்மை பார்த்த பிறகுதானே ஆண்டவரே நாங்கள் இந்த நாளையே ஆரம்பிக்கின்றோம். தகப்பனே, இரவு படுக்க போகக்கூடிய நேரத்திலும் கூட உம்முடைய சிந்தனையை மட்டுமே எங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றோமே. ஆண்டவரே, எதற்காக எங்களுடைய உள்ளத்தில் கவலை என்கின்ற காயம் திரும்பவும் இருக்கின்றது ஆண்டவரே. திரும்ப திரும்ப அந்த கவலை எங்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருக்கின்றதே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் சுவாமி. உள்ளம் உடைந்து உம்மை நோக்கி நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. திரு பாடல்கள் 34:18 சொன்னதுபடி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர்
காப்பாற்றுகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆம் தந்தையே, இதோ உடைந்த உள்ளத்தோடு வந்து இருக்கின்றோம், காயத்தோடு வந்து இருக்கின்றோம், கவலையோடு வந்து இருக்கின்றோம். நீர் எங்கள் அருகில் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய காயங்களை எடுத்து மாற்றும், கவலையை எடுத்து மாற்றும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை தாரும். எங்களுக்கு எதிராய் பேசக்கூடியவர்களை சந்தியும், எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவரை சந்தியும். அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பீராக, அவர்களையும் உயர்த்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் தகப்பனே, உம்மால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவருடைய குடும்பங்களிலும் மாற்றத்தை கொடுப்பீராக. இந்த நாளில் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருகின்றோம், அதே மாற்றத்தை அவர்களுக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவரிடம் இணைந்து இருந்து ஜெபிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. உடைந்து போன குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பிரிவினையோடு வாழக்கூடிய கணவன் மனைவி ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை ஒன்றாக சேர்த்து வைப்பீராக. ஆண்டவரே, சிறிய மன உளைச்சலினால் அவர்கள் பிரிந்து வாழலாம். இந்த நாளில் தகப்பனே, நீர் அவர்களை ஒன்றாக சேர்ப்பீராக. அவருடைய உள்மன காயத்தை எடுத்து மாற்றுவீராக. கவலை என்ற காயம் மாறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் துயருற்றது போதும், ஆண்டவரே, அவர்கள் வருத்தம் உற்றது போதும். உலகம் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்றதே சுவாமி. நீர் அதற்காகத்தான் அவர்களை படைத்தீரோ ஆண்டவரே, நீர் அதற்காகத்தான் அவர்களை உருவாக்கினீரோ, நீர் அதற்காகத்தான் அவர்களை உமது மடியில் வைத்து தாளாட்டினீரோ. இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே, அவருடைய பாவங்களை மன்னித்து மீண்டுமாய் உமது அரச குருத்துவ கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, ஆண்டவரே, பெரியவர் முதல் இளைஞர்கள் வரை மன காயத்தோடு இருக்கிறார்களே, பலதரப்பட்ட பிரச்சனைகளினால் காயத்தோடு இருக்கிறார்களே. திருமணம் முடியவில்லை என்கின்ற ஒரு காயம், தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு சென்று விட்டான் என்கின்ற காயம், மனைவி விட்டுவிட்டு சென்று விட்டாள் என்கின்ற மனக்காயம், வேலை போய்விட்டதே என்கின்ற காயம், உடல் நோயோடு கஷ்டப்படுகிறேனே என்கின்ற காயம், ஆண்டவரே, மற்றவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே என்ற காயம், பலதரப்பட்ட வகையான காயத்தோடு கஷ்டப்படுகிறக்கூடிய மக்களை நீர் சந்தியும் தகப்பனே. சோர்வுற்று இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதித்து ஆறுதல் அளித்து ஆதரவு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி நான் செபிக்கிறேன் சுவாமி. உம்மை தவிர அவர்களுக்கு வேறு ஒருவரும் இல்லை தகப்பனே. காயங்களை ஆற்றியிருப்பதற்காக நன்றி, வல்லமையாய் செயலாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகின்றீர். எப்பொழுதும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய உயிருள்ள தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் எங்களோடு நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களுடைய கவலை என்ற காயத்தை முழுமையாய் எடுத்து மாற்றிவிட்டார். அவர் மீது நம்பிக்கை வைப்போம். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.